கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் கீழாக வனாந்தரத்தில் என்ற தலைப்பின் கீழ் ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆம், பிரியமான தேவ பிள்ளைகளே, அஞ்ஞான ரோம் சாம்ராஜ்யத்தின் மூலமாக சாத்தான் கொடுத்த உபத்திரவத்தால் எதிர்பாராத அளவிற்கு கிறிஸ்துவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. 2 நூற்றாண்டுகளில் ஆயிரக்கணக்கிலிருந்து லட்சக்கணக்கான அதிகரித்தது. சாத்தானுடைய தந்திரம் பலிக்கவில்லை. அதனால் மற்றொரு வியூகத்திற்கு மாறினான். வஞ்சித்து ஏமாற்ற தீர்மானித்தான். பெர்கமு சபை சுட்டிக்காட்டிய சபை வரலாற்று காலத்தை யோசித்து பாருங்கள். கான்ஸ்டன்டைன் பேரரசன் ஒரு தரிசனமும் சிலுவை குறித்த ஒரு கனவும் கண்டான். அதனால் கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு மாறினான். சபையையும் அரசாங்கத்தையும் கைகோர்க்கச் செய்தான். அதன் விளைவாக மெய்யான விசுவாசத்தை சீர்கெடுத்தான். இதுதான் பிசாசின் அடுத்த தந்திரம். அவர்கள் வெல்ல முடியாவிட்டால் அவர்களுடன் சேர்ந்து விடுங்கள் என்பது அது. இவ்வாறு 1260 நாள் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அதுதான் இன்றைய வசனத்தில் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் என்றும் வருகிறது. இருண்ட காலத்தில் போப்பு மார்க்கம் எழுந்தது. அது கிறிஸ்துவ பெயரை சொல்லிக்கொண்டு மனிதன் உருவாக்கிய பாரம்பரியங்கள் தேவனுடைய பிரமாணமாக அமல்படுத்த முயன்றது. இந்த போலி விசுவாசத்தால் எத்தனை உயிர்கள் நிச்சயமாக அழிவை சந்தித்திருக்கும். ஆதிக்கால சபையில் இரத்த சாட்சிகள் இரத்தம் அவர்களை கிறிஸ்துவுக்குள் முத்தரித்தது. அவர்கள் மெய்யான கலப்படமற்ற சுவிசேஷத்திற்காக மரித்தார்கள். அதன் மூலம் அவருடைய மகிமையான ராஜ்யத்தில் தங்கள் இடத்தை பெற்றார்கள். ஆனால் அந்த சபையின் சீர்கேட்டால் பாவச்சீட்டுகளும் தவங்களும் உத்தரிப்பு ஸ்தலங்களும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கவில்லை. பாதிரியார்களோ கன்னிமரியாலோ பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்பதை அறியாமலேயே கல்லறைக்கு சென்றவர்கள் லட்சக்கணக்கானோர். உண்மையில் இன்றைய வசனம் பிசாசானவன் வலு சர்வமாக செயல்படாமல் தேவனாகி கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கலும் சர்வமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது என்பதற்கேற்ப செயல்பட்டதை மிக சரியாக விவரிக்கிறது. ஆதியாகமம் 3:1. இந்த வசனம் வெளிப்படுத்தல் 12:6க்கு ஒத்திருப்பதை கவனியுங்கள். இஸ்ரவேலின் வனாந்தர அலைச்சல்கள் பற்றியும் அதிகமாக சுட்டி காட்டப்படுகின்றன. தம் மக்கள் எகிப்திலிருந்து தப்பி வந்தது பற்றி தேவன் தான் உங்களை கழுகுகளுடைய சட்டுகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டேன், யாத்ராகமம் 19:4 என்று சொன்னார். பிறகு அவர் அவர்களுக்காக வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணினார். வெளிப்படுத்தல் 12:6 போலவே தேவன் தம் மக்களை விடுவித்ததையும் தேவைகளை சந்தித்ததையும் பற்றி வருகிறது. எத்தகைய ஊக்கமான செய்தி! வஞ்சகம் அதிகமாக இருந்த சமயத்திலும் கூட தேவனுக்கு உண்மை உள்ளவர்கள் இருந்தார்கள். தேவன் இப்பொழுதும் போலவே அவர்களை பாதுகாத்தார். ஆம், பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவை மக்கள் நன்றி சொல்கிறோம். உடைய வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.